அக்கா அக்கா பாலா, வா 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 உட்காரு. என்ன இவ்வளவு நாள் ஆளே காணோம்? அக்காவை மறந்துட்டிய? உனக்கு தான் தெரியுமாக்கா, நான் அவசியம் இல்லாம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக மாட்டேன்னு. அவசியம் வந்தா போகாம இருக்க மாட்டேன். எனக்கு அப்படி பாக்குற? இப்ப என்னடா அவசியம் வந்திருக்கு? சொல்ற. ஆமா, மாமா வீட்டுல இல்லையா? காலையில ஆபீஸ்க்கு போனவரு, சாப்பாட்டு கூட வரல. போன் பண்ணி கூப்பிடு. அதெல்லாம் வேண்டாம், சும்மா வீட்டுல இருந்தாருன்னா பார்த்து பேசிட்டு போலாமேன்னு வந்த. சரி, வெயில வந்திருப்ப, மோர் கொண்டு வர, சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசலாம். ஆமா, உனக்கு? இப்பதான் நான் சாப்பிட்டேன். காலையில டிஃபன் சாப்பிடல. ஏங்கா? வயசு ஆக ஆக பசி எடுக்கிறது இல்ல, வேலையும் அதிகம். நீ சாப்பிடு. மதன் ரோகிணி எல்லாம் இங்க வந்ததா கேள்விப்பட்ட? ஆமாப்பா, எல்லாம் அந்த அபிராமியாலதான். ஒரு வகையில உங்களுக்கும் நல்லதுதான். அதே மாதிரி கார்த்திக்கும் சாந்தியும் ஒன்னா சேர்ந்து இங்கேயே வாழ்ந்தாங்கன்னா உங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமா, அதுக்கு நான் வேண்டாத கடவுளே இல்லை. சாந்தி விஷயத்துல நீ கடவுள்கிட்ட வேண்டிக்கிறப்போ என் மருமகளுக்காகவும் கொஞ்சம் வேண்டிக்கக்கா. ஏன்பா? அக்கா, ஆமா, அனிதா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? இல்லையே, அவ இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அவ ஏதோ குழந்தைகள் காப்பகத்துக்கு போய் சேவை செய்யறதா சொன்னா. குழந்தை இல்லாத சோகம் அவளுக்கு. குழந்தை தனக்கு இல்லைன்றதுனால அது இருக்கிற இடத்தை தேடி போய் பாசத்தை கொட்டுறா. அவ தாயாகணும்னு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? நம்ம எல்லாருக்குமே அவ தாயாகணும்னு ஆசை இருக்கு. ஆனா அவ ஆசை வேற மாதிரி இருக்கு. என்ன ஆசை? குழந்தை ஏதாவது தத்து எடுக்கணும்ன்றாளா? அப்படி சொன்னாதான் பரவாயில்லையே. பின்ன தான் புருஷனை தாரவாத்த கொடுக்கணும்ன்றா. என்னடா சொல்ற? ஆமாக்கா, அனிதாக்கு தாயாகிற பாக்கியம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. இது அர்ஜுனுக்கு ஏற்பட்ட பெரிய அவமானமா நினைக்கிறா. இந்த அவமானத்தை போக்குறதுக்கு அவனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாக்கா. உன்ன மாதிரி தான்க்கா நானும் ஷாக் ஆயிட்டேன். உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சான்னு கேட்டேன். ஆனா அவ அர்ஜுனுக்கு 2வது கல்யாணம் பண்ணியே தீர்வேங்கிறா. அடி பாவி, எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த அபிராமி தான்க்கா. அந்த அபிராமி அர்ஜுனை எங்கேயோ பார்த்திருக்கான். அவனை கண்டபடி பேசி அவமானப்படுத்திருக்கான். உனக்கு குழந்தையே பிறக்காதரா, இந்த ஜென்மத்துல நீ தகப்பனாகவே முடியாது, என்ன மலடி மலடின்னு சொன்னல, உன் பொண்டாட்டிய மலடி தான் அவனை கண்டபடி ஏசியிருக்கான். அவன் கூடி குறுகி போயிருக்கான். இவளுக்கு தாங்கல. உடனே அவங்கிட்ட கூட எதையும் சொல்லிக்காம என்கிட்டயே லட்சுமிட்டி வந்து எல்லாத்தையும் கூட்டிட்டான். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அவ கேட்கிற மாதிரி இல்லக்கா. நீயும் மாமா வந்தா எப்படியாவது பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணணும். அவ இப்படி சொல்லிட்டு போனதுல இருந்து எனக்கு தூக்கமே போச்சுக்கா, தூக்கமே போச்சு. இந்த விஷயம் அர்ஜுனுக்கு தெரியுமா? நான் சொல்லலக்கா. ஒருவேளை அனிதா சொல்லிருக்கலாம், இல்ல சொல்லாமே இருந்திருக்கலாம். எதுக்கும் நீங்க இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது அர்ஜுனை கூட வச்சுட்டு பேசுங்கக்கா. பெத்த பிள்ளைகிட்டே இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்குக்கா. அக்கா, உன் பொண்ணு படிச்சவ அறிவாளின்னு நினைச்சேன். அவ இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லக்கா. சாதாரணமா புள்ள வீட்டுல தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கிறது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குக்கா. எனக்கும் தான்ப்பா. சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் மாமா கிட்ட சொல்லி அனிதாவை இங்க வர வைக்கிறேன். நீ மாமா கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவா எடுத்துட்டு எனக்கு போன் பண்ணுக்கா. நான் வரேன்.
ஹலோ மிஸ்டர் ஆர்கே. ஹலோ, how are you? யா ஃபைன் சார். டாக்டர் மேத்யூஸ் வந்தாச்சா? இல்ல, இஸ் ஆன் த வே. இன்னும் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்க 10 நிமிஷம் இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். அப்படியா? இங்கே வந்து மீட் பண்ண சொன்னாரு. யாருக்கு சார் பார்க்கணும்? இவருக்கு தான். எனக்கு தான். டோன்ட் வரி. கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி டாக்டரை பார்த்துருவோம். ரைட். ஏன்னா உள்ள போயிட்டா 2 hours ஆகும். ஓ, ஐ see. Excuse me. I will meet you again. Okay. Excuse me. Mr. RK is waiting, sir. Oh, nice to meet you, sir. I am RK. I sought an appointment with you. Oh, I see. He is the patient, Lakshman. Hello, sir. Hello, sir. You are coming with all reports tomorrow morning, okay? Okay, sir. Don't worry. Thank you. Come. அண்ணே, போன் திருப்பூர்ல இருந்து வரும்போது வரட்டுன்னு கணக்கு வழக்க பாருங்கண்ணே. பசங்களை வசூலுக்கு அனுப்பணும். என்னடே இப்ப கணக்கு வழக்கு பாக்குற வேற முக்கியம். அந்த கோவிந்த வேற பேய வந்து நம்மள சுத்துறான். பத்தாவதுக்கு அவ பொண்டாட்டி வேற நம்மள வந்து இம்சை கொடுக்குறா. அவ மெட்ராஸ்குள்ள வந்து தன்னந்தனியா காய்கறி வாங்கிட்டு போறான்னு என்னடா அர்த்தம்? என்ன அர்த்தம்? அப்ப அவ கூட கண்டிப்பா கோவிந்தன் இருக்கிறான்னு சந்தேகப்படுறேன். அவ புருஷனை தான் தேடிட்டு இருப்பாளோன்னு தோணுது. அவ எங்கேயோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு. என்னடா சிவகுமார் தினம் ஒரு பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. எடுங்களேப்பா. அண்ணா, ஏதாவது முக்கியமான போனா இருக்கு போது நீங்களே எடுத்து பேசுங்கண்ணே. ஏப்பா போலீஸ் போனா இருக்குன்ட்டு எடுக்காம எங்கிட்டயே நடிக்கிறீங்களா? சரியப்பா, நானே எடுக்கிறேன். ஹலோ, நான் திருப்பூர்ல இருந்து பாபு பேசுறேன். அண்ணா சொல்லுங்க அண்ணா, உங்க போன தானே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அண்ணா, அந்த ராமகிருஷ்ண சொந்தக்காரரை பத்தி ஏதாவது விசாரிச்சீங்களா? நல்லா விசாரிச்சிட்டேன். அப்படிங்களாண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. கொஞ்சம் விவரத்தை சொல்லுங்கண்ணே. ராமகிருஷ்ணன் 10-12 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூருக்கு பொழைக்க வந்தான். அவனுக்கு சொந்த வந்தான்னு சொல்லிக்கிறேன், இங்க யாரும் கிடையாது. அப்படியா சொல்றீங்க? ஆமா, நான் நல்லா விசாரிச்சிட்டேன். அண்ணா, தூர சொந்தம் யாரும் இல்லைங்களாண்ணா? அவனுக்கு தூரமும் கிடையாது, சொந்தமும் கிடையாது. பொண்டாட்டி பொழைக்க போனதுக்கு அப்புறம் இங்க தனியா சுத்திட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஊரை விட்டு போனவன் தான். அப்படிங்களாண்ணே? ஆமா ராமூர்த்தி. அண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. பாப்பண்ணே, வச்சுட்டுங்களாண்ணே? தேங்க்ஸ்ண்ணே. ஏய், வந்தவனுங்க ராமகிருஷ்ணன் சொந்தம் இல்லையாமடா? அப்படியா? ஆமாண்டாங்கிற திருப்பூர் பாப்பான்னு என்கிட்ட தெளிவா சொல்லிட்டாரு. அப்படின்னா வந்தவங்க யாருட மாதிரிப்பா? ரொம்ப குழப்பமா இருக்காடா. அண்ணே, ஒரு யோசனை சொல்லு. இந்த விஷயத்துல ஏதோ கிரிமினல் வேலை நடந்திருக்கு. அந்த கிரிமினல் எக்ஸ்பர்ட் சீனிவாசன் தான். அட, அவன் தான் நம்மளை கண்ட காடு புடனி கிடைக்க ஓடுறான் சிவகுமார். அட, அவரு வேணாண்ணே. அவரு ஃப்ரெண்டு ஏசி இருக்காருல்ல, ஆமா, அவர்கிட்ட கேப்போம். இது நிச்சயமா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்தவங்க தான். அந்த ராமகிருஷ்ணனை பத்தின விவரத்தை சொல்லிருப்பாங்க. நாம ஏசி கிட்ட விசாரிச்சா என்ன ஏதுன்னு தெரியும். என்னென்ன யோசிக்கிறீங்க? ஐடியா நல்லா தாப்பா இருக்குது. நாமளா போய் வாலண்டியா போலீஸ்ட்ட மாட்டின மாதிரி ஆயிடாது. அப்படி இல்லைண்ணே, அந்த ஏசி தான் சீனிவாசனுக்கு நிறைய உதவி இருக்காரு. நீங்களும் போய் நடந்ததை சொல்லி உதவி கேட்டீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்வாரு. எனக்கு என்னவோ ஏசி தான் இந்த விஷயத்துல சரியான ஆளுன்னு தோணுது. சரியப்பா சிவகுமார், இவ்வளவு நம்பிக்கை எனக்கு நீ சொல்ற. நாளைக்கே போய் அவரை பாக்குறேன்.
அனிதா, உங்க அம்மா சொல்றதெல்லாம் நிஜமா? ஆமா என்ன ஆமா? நீ ஏன் உன் புருஷனுக்கு ரெண்டாவது தரம் கட்டி வைப்பியா? ஆமா வளரிட்டு இருக்காது. நீ சொல்றதுக்குள்ள உன் புருஷன் சம்மதிப்பானா? நான் சம்மதிக்க வைப்பேன். என்னப்பா நீங்க கேக்குறதே கேட்டுட்டு இருக்கீங்க, அவளும் பதில் சொல்லிட்டே இருக்கா. இத பார் அனிதா, நீ சின்ன பொண்ணுதான். ஆனா அவனோட பேச்சு செயல் சிறுபலத்தனமா இருக்க கூடாது. எது சின்ன புள்ளத்தனம்? உன் புருஷனுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறல்ல, அதான். என்ன பாக்குற அண்ணி? அண்ணா உங்களை ரெண்டாம் தரமா கட்டிக்கிட்டதுக்கு வேணா குழந்தை காரணம் இல்லாம இருக்கலாம். ஆனா அபிராமி பட்ட வேதனைக்கும் அவமானத்துக்கும் அவ ஒரு கெட்டவங்கிறது தான் காரணம். அவ பட்ட துன்பத்துக்கு அவ ஒரு மலடிங்கிறது காரணம். ஏய், எதுக்கு எதை முடிச்சு போட்டு பேசுற பாருமா இவ. அண்ணே, நான் சரியாதான் பேசுறேன். ஆரம்பத்துல இருந்தே என் புருஷ விருப்பத்துக்காக நான் எதுவுமே செய்யல. அவர் காதல பறிச்சு கட்டாயப்படுத்தி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை போதும்னு நினைச்சவரை நான் கட்டாயப்படுத்தி பணக்கார ஆகியே ஆகணும்னு சபதம் போட்டேன். எனக்கு குழந்தை தங்க கூடாதுன்னு மாத்திரை எல்லாம் சாப்பிட்டேன். எல்லாம் சுயநலம். அவர் விருப்பப்பட்ட மாதிரி குழந்தைய நான் எந்த நிலைமையில இருந்திருந்தாலும் பெத்து கொடுத்திருக்கணும். பாசத்துக்கு பணம் முக்கியம் இல்லைன்னு எனக்கு அப்ப தெரியல. இப்ப தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? உன் புருஷனை நீ நல்லா பாத்துக்கோ, அது போதும். பேசுவமா? நீ பேசுவ. 2 ஆம்பளை பிள்ளைங்களையும் 2 பொம்பளை பிள்ளைங்களையும் பெத்து வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேல, பேசுவ. உன் புருஷனுக்கு பெருமை வரணும்னு இன்னும் போராடுற. ஆனா என் புருஷனுக்கு ஒரு பிள்ளைய பெத்து கொடுக்க முடியாதவள நான் வாழ்ந்து அவருக்கு அந்த சமுதாயத்துல அவமானத்தை தேடி கொடுக்கணுமா? சொல்லுங்க ராஜி. இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நான் அர்ஜுன வர சொல்லிருக்கேன். அவன் வரட்டும், அவங்ககிட்ட பேசிக்கிறேன். வரட்டும், நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன். நான் நினைச்சபடி அவருக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைப்பேன். அடுத்த வருஷம் அவருக்கு பிறக்க போற வாரிசு என் கையால் எடுத்து நான் தாளாட்டுவேன், சீராட்டுவேன், முத்தம் கொடுப்பேன். சபாஷ். அவ்வளவு பெரிய மனசு உனக்கு, சொல்லவே இல்ல. எப்பவுமே நீ சொல்றதா நான் கேட்கணும் இல்ல? ஆமா, என் புருஷன் தலை நிமிர்ந்து நடக்கணும், அதனாலதான் சொல்றேன். நீ சொல்ற மாதிரி என்னால எவ்வளவு கட்டிக்கிட்டு குழந்தைய பத்துக்கிட்டு ஆம்பளை நிரூபிக்க முடியும். வெளி உலகத்துல தலை நிமிர்ந்து நடமாடவும் முடியும். ஆனா என் மனசுக்குள்ள கூனி குறைக்கத்தான் நான் வாழ முடியும். என்ன மனசாட்சியே இல்லாதவன மத்த இவ்வளவு கஷ்டப்படுறியே, உனக்கு மனசாட்சியே இல்லையா? இத பாருங்க, நீங்க 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க மனசு சங்கடப்படும், என் மனசும் வருத்தப்படும். ஆனா அது போக போக பழகிடுங்க. இப்படி என் புருஷனை மத்தவங்க கேவலமா பேசுறத கேட்டுக்கிட்டு மனசு கஷ்டப்படுறத விட இந்த கஷ்டம் ஒண்ணும் பெருசா தெரியலங்க. நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். மேடம், எல்லாரும் இருக்காங்களேன்னு பாக்குறேன். ஏன் இப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க குழந்தைய பெற்றுக்கிட்டா வாழ்க்கையா? அது இல்லங்க, தாம்பத்தியத்தோட அர்த்தமே தாய்மைதான். அந்த புனிதமான இடத்துக்கு என்னால போக முடியல, உங்களையும் போக விடாம செஞ்சுட்டேன். நான் பாவிங்க, நான் பாவி, என்ன மன்னிச்சிடுங்க. அனிதா, என் மேல உனக்கு உண்மையிலேயே பாசம் இருந்துச்சுன்னா இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாத. நானும் அதேதான் சொல்றேன். என் மேல உங்களுக்கு உண்மையாவே பாசம் இருந்தா நான் சொல்றதை கேட்டு நீங்க 2வது கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க. நானே பொண்ணு பாக்குறேன். என் உயிரே போனாலும் அது நடக்காது. என் உயிரை கொடுத்தாவது நான் இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன். அனிதா, அப்பா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. பைத்தியக்காரி மாதிரி பேசாத அனிதா. எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறியா? ஆமா, எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறேன். நீங்க எதுவும் பேச தேவையில்லை, நான் சொல்றதை கேளுங்க. என்னடி உன் மனசுல என்ன பெரிய தியாகம் பண்றதா நினைப்பா? போனா போகுதுன்னு பார்த்தா விட்டா பேசிட்டே போயிட்டு இருக்க. பெரிய எனக்கு கல்யாணம் பண்ணிருக்க நீ யாருடி? என்ன மன்னிச்சிருங்க மாமா. உங்க முன்னாடி அனிதாவை அடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நீ செஞ்சதுதான்ப்பா சரி.
பேச்சை கேட்டு என் பொண்டாட்டியா வாழறதா இருந்தா நம்ம வீட்டுக்கு வா, இல்லைன்னா இங்கே இரு. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். உங்க மனசு நான் ரொம்ப நோகடிச்சிட்டேன். நான் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவங்க.